இந்தியாவின் பொறியியல் அதிசயமாக பாம்பன் பாலம் இருந்து வந்தது. ஆனால் இந்த பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டதால் தற்போது சேதமடைந்திருந்தது. எனவே மாற்று பாலத்தை கட்டும் பணியில் ரயில்வே துறை தீவிரமாக இறங்கியது. 21 கிலோமீட்டர் தொலைவுக்கு 550 கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் 99 கண்களை உடைய பாம்பன் ரயில்வே பாலத்தை கடந்த நவம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் சௌத்ரி ஆய்வு செய்தார். பாலத்தின் துணை கர்டர்கள் செங்குத்தாக உயரக்கூடிய லிப்ட் தண்டவாளம் மற்றும் அகலப்பாதை தண்டவாளம் ஆகியவற்றை 2 நாட்கள் ஆராய்ந்தார். அப்போது புதிய பாலத்தின் மீது 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை செய்யப்பட்டது. அதன் முடிவில் பாலம் தரைக்குறைவாக கட்டப்பட்டு இருப்பதை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அறிந்த பிறகும் அதில் ரயில் இறக்க அனுமதி அளித்துள்ளார். ஆய்வு தொடர்பாக AM சௌத்ரி சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் பாலம் தரைக்குறைவாக கட்டப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார். பாலம் கட்டுவதற்கான பணியில் இருந்தே பெரும் ஏற்பாடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் பாலத்தில் லிப்ட் பகுதி வரும்போது மட்டும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம், மற்ற பகுதிகளில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம் என்ற நிபந்தனைகளுடன் ரயில் சேவைக்கு அனுமதி தந்துள்ளார். ஆனால் 58 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் ரயிலை இயக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத நிலையிலும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் சிறந்ததாக இருந்ததாகவும் சௌத்ரி கருத்து தெரிவித்துள்ளார். ரயில்வே கட்டுமான பணிக்கு ஆராய்ச்சி, வடிவமைப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு அமைப்பிடம் தொழில்நுட்ப ஆலோசனை பெறுவது அவசியம். ஆனால் பாம்பன் பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள செங்குத்தாக உயரும் தண்டவாளம் தர கட்டுப்பாட்டு அமைப்பு நிர்ணயித்த தரத்திற்கு அமைக்கப்படவில்லை. விசாரணையில் செங்குத்தாக உயரும் தண்டவாள வடிவமைப்புக்கும் தமக்கும் தொடர்பு இல்லை என தர கட்டுப்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது. பாம்பன் பாலத்தின் கட்டுமானத்திற்கு முன் தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைக்கும் நடைமுறைகளையும் பின்பற்றவில்லை. தாங்கள் வகுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை ரயில்வே வாரியமே மீறி இருப்பது துரதிருஷ்டவசமானது. பாலத்தின் பளு தூக்கும் திறன் 36% வரை குறைந்துள்ளது. கட்டுமானத்தில் செய்யப்பட்டுள்ள வெல்டிங் பற்றவைப்பும் உரிய தரத்தில் இல்லை. பாலம் கட்டும் இடத்திற்கு சென்று வெல்டிங் தரத்தை தெற்கு ரயில்வேயின் கட்டுமான ஆய்வுக்குழு சோதனை செய்யவில்லை. கடலில் பாலம் கட்டப்படுவதால் ஏற்படக்கூடிய அரிப்பு சேதம் குறித்து உரிய கவனம் செலுத்தவில்லை. உலகிலேயே அதிக அரிமானம் ஏற்படக்கூடிய 2வது பகுதியாக கருதப்படும் கடல் பகுதியில் அதை கருத்தில் கொண்டு பாம்பன் பாலம் கட்டப்படவில்லை. புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தில் ஏற்கனவே அரிமானம் ஏற்பட தொடங்கிவிட்டது. அதை சுட்டிக்காட்டிய பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே ரயில்வே பாதுகாப்பு ஆணையரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பொருட்செலவில் கட்டப்பட்டுள்ள பாலத்தில் ஏராளமான குறைபாடுகள் உள்ளதால் ரயில் இயக்குவதை ஒத்திவைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. பாலத்தின் தரத்தினை முழுமையாக ஆராய வேண்டும் எனவும் சமூக நல ஆர்வலர்கள் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர். ராமேஸ்வரம் கோயிலுக்கு செல்லும் ஏராளமான பக்தர்களுக்கும் இந்த பாலம் தான் பிரதானமாக இணைப்பாகும். அப்படி இருக்கையிலும் பாலத்தின் தரத்தில் சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள சர்ச்சை பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பாலத்தில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்துவிட்டு ரயில்களை இயக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மார்க்சிஸ்ட் மக்களவை உறுப்பினர் சு. வெங்கடேசன் வெளியிட்ட அறிக்கையில் பாம்பன் பாலம் கடந்த 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அது அன்றைய காலத்தில் ஒரு பொறியியல் அதிசயமாக விளங்கியது. அதற்கு பதிலாக புதிய பாலம் ஒன்று தற்போது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுமானத்தில் நடந்துள்ள மோசடியை ரயில்வே பாதுகாப்பு ஆணையரை கடுமையாக விமர்சித்துள்ளார் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். உதாரணமாக தூக்கு பால பகுதி ரயில்வேயில் ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பின் எந்த விதமான ஒப்புதலும் இல்லாமல் வேறு வடிவமைப்பு விதிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக குறிப்பிட்ட சு. வெங்கடேசன், ரயில்வே வாரியத்தின் ஆதரவோடு RTSO தன் கடமையை கைவிட்டுள்ளது வேதனையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து முக்கியமான பாம்பன் பாலத்தை கட்ட தொழில்நுட்ப ஆலோசனை குழு அமைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆராய்ச்சி, வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பை இதில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று ரயில்வே முடிவெடுத்த காரணத்தால் தொழில்நுட்ப குழுவை அமைக்கவில்லை. ரயில்வே வாரியம் தனது சொந்த நடைமுறை விதிகளை மீறுவது மிகவும் ஆபத்தானது, துரதிருஷ்டவசமானது என்று ஆணையர் கண்டித்துள்ளார் எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும் பாலத்திற்கான இரவு படிமங்கள் கூட RTSOவை கலந்து ஆலோசிக்காமல் கட்டப்பட்டு உள்ளது. இதுவும் மிகவும் மோசமானதாகும். அனைத்தும் முடிந்த பிறகு தெற்கே ரயில்வே தலைமை பொறியியல் அதிகாரியின் ஒப்புதலை ஆணையம் சுட்டிக்காட்டிய பின் கடந்த மாதம் பெற்றுள்ளனர். ரயில்வே வாரியம் தமிழகத்தின் பாரம்பரிய மிக்க வழித்தடத்தில் பாம்பன் பாலத்தை பாதுகாப்பு விதிகளை புறக்கணித்து கட்டியிருப்பதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாம்பன் பாலம் என்பது கடல் நீரின் ஈரப்பதத்திற்கும் காற்றின் தாக்கத்திற்கும் ரயிலின் வேகத்திற்கும் ஈடு கொடுக்கும் வகையில் கட்டப்பட வேண்டிய கட்டுமான தொழில்நுட்பமாகும். இதனை அலட்சியப்படுத்துவது அந்த வழித்தடத்தில் தினந்தோறும் பயணிக்க உள்ள ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை அலட்சியப்படுத்துவது போலாகும். ஆகவே ரயில்வே அமைச்சகம் எப்படி இதற்கு அனுமதி அளித்தது?
உள்ளது என்பதை துணையின் அமைச்சர் நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் பல்வேறு இடங்களிலும் ரயில் விபத்துகள் நடந்துள்ளன. இந்நிலையில் தற்போது கடல் மீது கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் பாலத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக இந்திய ரயில்வே பாதுகாப்பு ஆணையரை கடுமையாக விமர்சித்திருப்பது மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.